அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மத்தில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து ராகு சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசியின் ஆட்சி நாயகர் சனி பகவான் தாங்க. அவர் 7.5 சனி காலத்தின் கடைசி பகுதி நடைபெறுகிறது. உங்களுக்கு கோல்சார விதிகளின்படி கும்பராசியில் சனி பகவான் ஓரளவு நன்மைகளை செய்வாருங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி 7.5 சனி முடியும் தருவாயில் சென்று முடிந்த 5 வருட சிரமங்களை பரிகாரமாக கடைசி 2.5 வருட காலத்தில் உயர்த்த நன்மை ஒன்று செய்தருள்வதாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவிற்கு வாக்களித்திருப்பதாக வரலாறு நிகழ்ச்சி ஒன்று கூறுகிறது. இருந்தாலும் கும்பம் மகர ராசியினருக்கு தனஸ்தானமும் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம வாக்கு குடும்பஸ்தானமும் அதுவே. குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு சொந்த வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உடல் நலன்ல நல்ல அபிவிருத்தியை காணலாம். இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த மகர ராசினியர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு பகவானும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை மகர ராசியினருக்கு பல நன்மைகளை பெற்றுத்தர இருக்குதுங்க. இதுவரை காரணம் எதுவும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களை பார்த்தாலே முகம் சொலிக்கும் மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவது மனதிற்கு நிம்மதியை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசியினர் சிறு விடுப்பில் தாய்நாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உத்தியோகத்தில் உங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தையும் பணிகள்ல திறமையும் அதிகரிக்க செய்யுங்க. கூடுமான வரைக்கும் சக ஊழியர்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் நிர்வாகத்தினரை பற்றி யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் இவ்வளவு நாட்களாக எதிர்பாராத முக்கிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும்
வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம சனி பகவானும் ராகுவும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கின்றன. புதிய துறைகள்ல கால் பதிப்பதற்கு கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கும் கிரகநிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வரும் வாய்ப்பு அடிக்கடி ஏற்பட இருக்கு. கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் அடுத்த கிளை நிறுவனம் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல காரணங்களினால் கை நழுவி போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வர இருக்குதுங்க. அதிக முயற்சி இல்லாமலேயே வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். கும்பம் தனஸ்தானம் ஆகிய அதில் ராகு சனி கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்பட இருக்குதுங்க. ஆடம்பர செலவுகளிலும் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்துகளிலும் பணம் விரயமாகும். பலருக்கு வாங்கி கொடுத்த கடன் அதிகாரிகள் மகர ராசியில் பிறந்துள்ள திரைப்படத்துறையினருக்கு ஆடம்பர செலவுகளிலும் விருந்துகளிலும் பணத்தை சற்று தாராளமாகவே செலவு செய்வது பழக்கமாகிவிட்டது. அதிலிருந்து மீள்வதற்கு மன உறுதி அவசியங்க. இந்த சனி ராகு கும்ப ராசி சேர்க்கை மீளா கடனில் ஆழ்த்திவிடுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கட்சியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க. கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்களினாலும் கட்சி பிரமுகர்களிடையே உள்ள பதவி மோகத்தினாலும் எந்த பக்கம் சேர்வது என்பது தெளிவாக தெரியாமல் குழப்பம் மேலிட இருக்கு. கூடுமான வரைக்கும் இன்றைய சூழ்நிலைகளை மனதில் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய கட்சி நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பொன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மனதை தொடர்ந்து அரித்து வந்த குடும்ப கவலைகள், தாய் தந்தையர் உடன் பிறந்தோர் பிரச்சனைகள் ஆகியவற்றின் கடுமையை பெருமளவில் குறைத்து விடுங்க. அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனியும் ராகுவும் பாடங்களை மனதை ஒன்றி செலுத்த முடியும். உயர்கல்வி நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க. திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. பலருக்கு கல்வி உதவி பணமான ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நற்குணங்கள் அமைந்த மாணவர்களுடைய நட்பு ஏற்பட இருக்கு. பாடங்கள் சம்பந்தமாக சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நட்பு தொடர்பும் மிகவும் உதவியாக இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சனி மற்றும் ராகு இருவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இக்காலகட்டங்கள்ல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சிறந்த யோக காலம் இது என்றதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காகத்திற்கு எள் பருப்பு நெய் கலந்த சாத உருண்டைகள் வைத்து வந்தாலே போதுங்க. தோஷங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.